அலகு 3. எருசலேமில் குழப்பம். படைகளின் ஆண்டவரான நம் தலைவர் எருசலேமின் ஊன்றுகோலை ஒடித்து விடுவார். யூதாவின் நலத்தை அவர் நலியச் செய்வார். ஊன்றுகோலாகிய உணவையும் நலமாகிய நீரையும் அவர் அகற்றி விடுவார். வலிமை மிகு வீரர், போர் வீரர், நடுவர், இறைவாக்கினர், நிமித்திகர், மூப்பர் ஆகிய அனைவரையும் அவர் அழித்து விடுவார். 50 தலைவர், உயர் பதவி வகிக்கும் சான்றோர், அறிவுரை வழங்குபவர், திறன் வாய்ந்த கைவினைஞர், மாயவித்தை புரியும் நிபுணர் ஆகிய அனைவரையும் அவர் அகற்றி விடுவார். சிறாரை நான் மக்கள் தலைவராய் மாற்றுவேன். பச்சிளம் குழந்தையர் மக்கள் மேல் ஆட்சி செலுத்துவர். மக்கள் ஒருவரை ஒருவர் ஒடுக்குவார்கள். தமக்கு அடுத்திருப்போரை எல்லாரும் துன்புறுத்துவர். இளைஞர் முதியோரை அவமதிப்பர். கீழ்மக்கள் மேன்மக்களை புறக்கணிப்பார்கள். தன் தந்தையின் இல்லத்தில் வாழும் தமையனின் கையை தொட்டு ஒருவன், நீயாகிலும் ஆடை உடுத்தியுள்ளாய், நீ எங்கள் தலைவராயிரு, பாழடைந்து கிடக்கும் இந்த நாடு உன் கைக்குள் வருவதாக என்பான். அந்நாளில் அவன், நான் குணப்படுத்த வந்தவன் அல்லன், உடுத்துவதற்கு உடையோ உண்பதற்கு உணவோ இல்லத்தில் ஒன்றுமில்லை, என்னை நீங்கள் மக்களின் தலைவனாய் ஏற்படுத்தவும் வேண்டாம் எனச் சொல்லி மறுத்து விடுவான். எருசலேம் நிலைகுலைந்து தடுமாற்றம் அடைந்து விட்டது. யூதா வீழ்ச்சி அடைந்து விட்டது. ஏனெனில் அவர்களுடைய சொல்லும் செயலும் ஆண்டவரின் திருவுளத்திற்கு எதிராயுள்ளன. மாட்சிமை மிகு அவர்தம் கண்களுக்கு சினமூட்டின. அவர்களின் ஓரவஞ்சனை அவர்களுக்கு எதிராய் சான்று கூறுகின்றது. தங்கள் பாவத்தை அவர்கள் மறைக்காமல் சோதோம் மக்களைப் போல் பறைசாற்றுகிறார்கள். ஐயோ, அவர்களின் உயிருக்கு கேடு! ஏனெனில் தங்கள் மேல் தாங்களே தீமையை வருவித்துக் கொண்டார்கள். ஆனால் மாசற்றோர் நலம் பெறுவரென நவிலுங்கள். தங்கள் நற்செயல்களின் கனியை அவர்கள் உண்பது உறுதி. தீச்செயல் புரிவோருக்கு ஐயோ கேடு! தீமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் செய்த தீவினைகள் அனைத்தும் அவர்கள் மேலேயே விழும். என் மக்களே, சிறார் உங்களை ஒடுக்குகின்றனர். பெண்டேர் உங்கள் மேல் ஆட்சி செலுத்துகின்றனர். என் மக்களே, உங்கள் தலைவர்கள் உங்களை தவறாக வழிநடத்தி நீங்கள் நடக்க வேண்டிய நெறிமுறைகளை குழப்புகின்றார்கள். ஆண்டவர் வழக்காடுவதற்கு ஆயத்தமாகிறார். மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்க அவர் எழுந்து நிற்கிறார். தம் மக்களின் முதியோருக்கும் தலைவர்களுக்கும் எதிராக ஆண்டவர் வழக்காடுகிறார். இந்த திராட்சை தோட்டத்தை தின்றளித்தவர்கள் நீங்கள். எளியோரை கொள்ளையிட்ட பொருட்கள் உங்கள் இல்லங்களில் நிறைந்துள்ளன. என் மக்களை நீங்கள் நசுக்குவதன் பொருள் என்ன? எளியோரின் முகத்தை உருச்சிதைப்பதின் பொருள் என்ன? என்கிறார் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர். எருசலேம் பெண்களுக்கு எச்சரிக்கை. மேலும் ஆண்டவர் கூறியது இதுவே: சீயோன் மகளிர் செருக்கு கொண்டுள்ளார்கள். தங்கள் கழுத்தை வளைக்காது நிமிர்ந்து நடக்கிறார்கள். தங்கள் கண்களால் காந்த கணை தொடுக்கிறார்கள். தங்கள் கார்ச்சிலம்பு ஒலிக்கும்படி ஒய்யார நடை நடந்து உலவித் திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மகளிரின் உச்சந்தலைகளில் புண்ணை வருவிப்பார். அவர்களின் மானத்தை ஆண்டவர் குலைப்பார். அந்நாளில் அவர்களுடைய அணிகலன்களாகிய கார்ச்சிலம்புகள், சுட்டிகள், பிறை வடிவமான அணிகலன்கள், ஆரங்கள், கழுத்து பொற்சங்கிலிகள், கழுத்துத் துண்டுகள், கை வளையல்கள்,
தலை அணிகலன்கள், கூந்தல் கட்டும் பட்டு நாடாக்கள், அரைக்கச்சைகள், நறுமணச் சிமிழ்கள், காதணிகள், மோதிரங்கள், மூக்கணிகள், வேலைப்பாடுள்ள அழகிய ஆடைகள், மேலாடைகள், போர்வைகள், கைப்பைகள், கண்ணாடிகள், மெல்லிய சட்டைகள், குல்லாக்கள், முக்காடுகள் ஆகியவற்றை ஆண்டவர் களைந்து விடுவார். நறுமணத்திற்கு பதிலாக அவர்கள் மேல் துர்நாற்றம் வீசும். கச்சைக்கு பதிலாக கயிற்றை கட்டிக்கொள்வார்கள். வாரி முடித்த கூந்தலுக்கு பதிலாக வழுக்கை தலையுடன் அவர்கள் இருப்பார்கள். ஆடம்பர உடைகளுக்கு பதிலாக அவர்கள் சாக்கு உடை உடுத்துவார்கள். அழகிய உடல் கொண்ட அவர்கள் மானக்கேடு அடைவார்கள். உங்கள் ஆண்கள் வாளுக்கு இரையாவார்கள். உங்கள் வீரர்கள் போரில் மடிவார்கள். சீயோன் வாயில்கள் புலம்பி அழும். எல்லாம் இழந்தவளாய் அவள் தரையில் அமர்வாள்.